ஒரு காலத்தில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அறிவு என்ற புதிதாக பொருள்களை படிக்க ஆர்வமாக இருந்த ஒரு சிறு குழந்தை வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் மந்திரமயமான இடங்களை ஆராய்வதும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாளில் அவன் பள்ளி நூலகத்தில் மேய் எழுத்துகள் நாட்டின் ரகசியம் என்ற தலைப்பில் ஒரு புதிரான புத்தகத்தை கண்டுபிடித்தான். அதை திறந்தவுடனே ஒரு பிரகாசமான ஒளி மின்னியது. அவனையும் ஒரு மந்திரமயமான நாட்டுக்கு கொண்டு சென்றது. மேய் எழுத்துக்களின் மந்திர உலகம் அறிவு. அங்கே பல பல வண்ணமயமான மரங்கள், மின்னும் ஆறுகள், பேசும் விலங்குகள் போன்ற அதிசய இடத்தில் இறங்கினான். அறிவு ஒரு குரலை கேட்டான். வாங்க அறிவு, நான் உயிர், இந்த நாட்டின் வழிகாட்டி. உங்கள் சவாலை குறிக்க நீங்கள் எல்லாமே எழுத்துகளின் அரசாட்சிகளையும் பார்வையிட்டு அவற்றின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் வல்லின போராளிகள் அறிவு வல்லின ராஜ்யத்துக்குள் நுழைந்தான். அங்கு இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு மற்றும் இரு போன்ற பலமான போராளிகள் தங்களது கலையை பயிற்சி செய்கின்றனர். போராளி இக்கு, நாங்கள் வல்லின போராளிகள். நான் கே, நாங்கள் மொழியின் பலத்த ஒலிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். போராளி இச்சு, நாங்கள் சொல்லில் சக்தி மற்றும் ஆற்றலை சேர்க்கிறோம். போராளி இட்டுகெது, நாங்கள் சொல்லுக்கு துணிவை தருகிறோம். போராளி இத்து, அப்படியே நாங்கள் தான் சொல்லுக்கு தாக்கத்தை தருகிறோம். போராளி இப்பு, எங்களது ஒலிகள் தெளிவாகவும் உறுதியான வகையும் பேசப்படுவதற்கு உதவுகிறது. போராளி இரு, நாங்கள் சொற்களுக்கு ஆழம் மற்றும் திடமான அதிர்வை தருகிறோம். அறிவு இதை கண்டு, சூப்பர், சொற்களின் சக்தி உங்கள் பலமான ஒலிகளிலிருந்துதானா வருகிறது? அடுத்ததாக அறிவு மெல்லின ராஜ்யத்துக்குள் சென்றான். அங்கே இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மும் இன்ன போன்ற எழுத்துகள் இசைக்கருவிகள் வாசித்துக் கொண்டிருந்தனர். இசைக்கலைஞர் இங்கு, நாங்கள் மெல்லின இசைக்கலைஞர்கள், எங்களது ஒலிகள் மிருதுவும் இனிமையும் உள்ளது. இசைக்கலைஞர் இஞ்சு, நாங்கள் சொற்களுக்கு மெல்லிய இனிமையை சேர்க்கிறோம். இசைக்கலைஞர் இன்னு, நாங்கள் மற்ற ஒலிகளுடன் இணையும் போது மென்மையான ஒழுக்கு உருவாகிறது. இசைக்கலைஞர் இந்து, நாங்கள் மொழிக்கு அமைதியும் மெலிதுமான ஒலிகளை தருகிறோம். இசைக்கலைஞர் இம்மு, எங்களது ஆழமான ஒலி சொற்களை நிலைப்படுத்துகிறது. இசைக்கலைஞர் இன்னு, நாங்கள் மொழிக்கு வெகுளியான இனிமையை தருகிறோம். நீங்கள் மொழியை இசை போல இனிமையாக ஆக்குகிறீர்கள், இது அழகாக இருக்கிறது. இறுதியில் அறிவு இடையினம் ராஜ்யத்திற்குள் நுழைந்தான். அங்கே இய்யு, இர்ரு, இல்லு, இவ்வு, இள்ளு மற்றும் இல்லு போன்ற எழுத்துகள் அழகாக நடனமாடினார்கள். நடனக்கலைஞர் ஈயு, நாங்கள் இடையினம் நடனக்கலைஞர்கள். நடனக்கலைஞர் இர்ரு, நாங்கள் மொழிக்கு மென்மையான மாறுபாடுகளை உருவாக்குகிறோம். நடனக்கலைஞர் இல்லு, எங்கள் இயக்கம் ஒலிகளின் இணைவு மற்றும் சமநிலையை குறிக்கிறது. நடனக்கலைஞர் இவ்வு, நாங்கள் மொழிக்கு வளைவுகளை சேர்த்து சொற்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொன்றிற்கு செல்லச் செய்கிறோம். நடனக்கலைஞர் இள்ளு, நாங்கள் சொற்களுக்கு தனித்துவமான ஓசை மற்றும் தாளத்தை தருகிறோம். நடனக்கலைஞர் இல்லு, நாங்கள் ஆழத்தையும் கண்ணியத்தையும் சேர்த்து செய்கிறோம். உங்கள் ஒலிகள் அனைத்தையும் இணைத்து அழகான ஓட்டத்தை உருவாக்குகின்றன. ரகசிய குறியை கற்றல் அனைத்து ராஜ்யங்களையும் சுற்றிய அறிவு ஒவ்வொரு மெய் எழுத்திலும் ஒரு தனி வடிவம் கவனித்தார். அவற்றை உயிர் எழுத்துகளுடன் சேர்த்து உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்க முடிந்தது. உயிர், இதுதான் நமது மொழியின் ரகசியம். உயிர் எழுத்துகளும் மெய் எழுத்துகளும் சேர்ந்து அழகான சொற்களை உருவாக்குகின்றன. முடிவுகள். தன் கிராமத்திற்கு திரும்பிய அறிவு தனது அனுபவத்தை நண்பர்களுடன் பகிர்ந்தார். அவன் சொன்னான், மெய் எழுத்துகள் வெறும் எழுத்துகள் அல்ல, அவை நமது தமிழ் மொழியின் மந்திரமான கட்டமைப்புகள். அனைவரும் கைத்தட்டிக் கொண்டு அறிவுடன் சேர்ந்து தமிழ் மொழியை மேலும் கற்றார்கள்.